சரியா? இப்போ மீதி பகுதினா என்னன்னா சிந்து சமவெளி நாகரிகம். ஆக்சுவலாக நம்ம முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துருப்போம். இதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் டெப்த்தாக தான் பார்ப்போம். பட் நிறைய இருக்கு. சரியா? ஸோ நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஆக்சுவலாக இதில் கொடுக்காத ஒரு விஷயம், இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் ரயில் பாதை அமைக்கிறாங்க. அந்த ரயில் பாதை அமைக்கும் பொழுது தான் இந்த விஷயமெல்லாம் வருது. அதாவது 1950 தான் முதல் மும்பை டு தானே. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ வந்து ரயில் பாதை எப்போ அமைச்சாங்க அப்படின்னா, கராச்சி டு லாகூர். எதுக்காக அமைக்கணும்? கராச்சி டு லாகூர் அதுதானே உங்களுக்கு தொடர்பு அலெக்சாண்டர், அதுதான் ரயில் பாதை. லாகூர்லேருந்து மூல்தான் சொல்லியிருக்காங்க, பட் கராச்சிக்கு தான் போடுவாங்க. லாகூர்லேருந்து கராச்சி வரைக்கும். இட்ஸ் பிகாஸ் கராச்சி வந்து போர்ட்டு. ஸோ அதை இணைக்கிறதுக்காக ரயில் பாதை அமைக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ தான் ஆக்சுவலாக வந்து நம்ம புக்கில் வந்து லாகூர் டு மூல்தான் தான் சொல்லியிருப்பாங்க. மூல்தான் இஸ் த பிக்கஸ்ட், எப்படி சொல்கிறதுனா ட்ரேட் சென்டர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த பிக்கஸ்ட் செல்வ வளம் மிக்க ஒரு நகரம் வந்து மூல்தான். சரிங்களா? இந்த மூல்தான் பற்றி பேசும் பொழுது எங்கே பற்றி பேசுவோன்னா, அந்த முகமது கோரி, இந்த சுல்தான்கள் பற்றி பேசும்போது மூல்தான் பற்றி பேசுவோம். சுல்தான்களுக்கு அப்புறம் முகமது கோரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே வந்துட்டே இருக்கும். ஸோ அவங்கள பற்றி பேசும் பொழுது தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னம்னா, இவங்கள பற்றிய டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ மூல்தான் அப்படிங்கிறது பிக்கஸ்ட் ட்ரேட் சென்டர். தட்ஸ் வை தே ஆர் டிசைடட் டு மேக் அ ரயில்வே பாத் ஃப்ரம் லாகூர் டு கராச்சி. ஓகே, கராச்சி மூல்தான். ஓகே ஃபைன். அப்போவே இந்த கன்னிங்ஹாம் வந்துடுறாரு. கன்னிங்ஹாம் மொத்தம் 1953, 1956, 1853, 1856, 1875 3 தடவை அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வராரு. இந்த பீரியட்ல வந்து they are asking what is that sir, we are try to because it is a very tertiary archaeological evidence, because நம்ம முன்னாடி யாராரு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு உதவும். ஹரப்பாவில் ஆய்வுகள் தொடங்கப்பட்டன. சரிங்க சார், நமக்கு இது மட்டும்தானே தெரியும். ஒரு விஷயம் சொல்றேன். 1920 ஆக்சுவலாக 2021 ஆக்சுவலாக நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா இயர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கங்க. இயர் வந்து 1920. இப்போ கேட்குதா? ஸோ 1920 என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ தான் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மவுண்ட் கேம்ரின் டிஸ்ட்ரிக்ட் பாகிஸ்தான். சரிங்களா? அங்கே தான் இந்த விஷயத்தை பார்க்குறாங்க. ஸோ அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து ஒத்துக்கலை, விட்டுட்டாரு 1920. ஏன்னா கேள்வி கேட்பாங்க, சார்லஸ் மேசன் எப்போ வந்தார் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஓகே ஃபைன், எனக்கு கிளியராக இருக்குது, இங்கே ஃபுல் டவர் எல்லாமே அருமையாக இருக்குது. ஸோ திரும்ப பழைய மாதிரி வந்துடுச்சு, நான் செக் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் தான் வந்து கிளைமாக்ஸே. என்ன கிளைமாக்ஸு? ஹரப்பா ஓப்பன் பண்ணுறாங்க. யார் வரா? ஜேஹெச் மார்ஷல், ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா வராரு. இவர் தான் ஹெட்டு, அதாவது தலைமை ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ இவருக்கு கீழே அகழ்வாராய்ச்சி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ 2 இண்டியன்ஸை போடுறாங்க. அந்த நம்ம புக்கில் இருக்கு, அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎல் சஹானி, அடுத்தது ஆர்டி பானர்ஜி. ஸோ இந்த டிஎல் சஹானி பார்த்தீங்கன்னா 1921 ஹரப்பாவை கண்டுபிடிக்கிறாரு. 1922 யாருன்னா மொஹஞ்சதாரோவை பானர்ஜி கண்டுபிடிக்கிறாரு. கேள்விகள் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அதாவது ஜேஹெச் மார்ஷல் வந்து ஆர்கியாலஜி ஆஃப் இந்தியா, ஆனால் அவர் கண்டுபிடிக்கல. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎல் சஹானி, ஃபுல் நேம் வந்து தயாராம் சஹானி. ஸோ நோட்ஸ் எடுத்துக்கங்க. இதை அந்த புக்லேயே ஒரு பக்கம் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் பீப்புள்ஸ், J.H. Marshall, the Archaeological of Survey of India, head of the Archaeology of Survey of India, guided by 2 Indian archaeologists. One of them, Dayaram Sahani, who is invented 1921 Harappa. Other R.D. Banerjee or Rakal Das Banerjee, who was discovered Mohenjo-daro in 1922. கிளியரா? ஸோ நீங்கள் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டாலே சரி. தமிழில் சொல்கிறேன், நான் தப்பு. சரியா? இப்படி தான் சின்ன சின்ன தப்பு பண்ணுறது, மாட்டிக்கிறது. இது கண்டுபிடிக்கும் பொழுது யார் இருந்தாங்க,
ஜேஹெச் மார்ஷல் தான் இருந்தார். சரியா? கன்னிங்ஹாம் இருந்தார், பட் ஜேஹெச் மார்ஷல் தான் எல்லாமே. சரி. ஸோ ஜேஹெச் மார்ஷல் அகர்வால்ஜி அவரோட வழிகாட்டுதலின்படி 2 இந்திய தொல்பொருள் ஆய்வாளர்கள், தமிழில் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர். சரி, ஓகே, ஃபைன், வச்சுக்கலாம். ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர் இருந்தார், அவர் கீழே 2 பேர். ஸோ நோட் பண்ணிக்கங்க. 1921 டிஎல் சஹானி, 1922 ஆர்டி பானர்ஜி. இவ்வளோதான் மேட்டர். இதை கண்டுபிடிச்சத ஆங்கிலேயர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒயிட் மேன் பர்த்டே அப்படின்னு சொல்றாரு. என்ன சார் ஒயிட் மேன் பர்த்டேனா என்ன சார்? வாட் இஸ் மீன் பை ஒயிட் மேன் பர்த்டே? யாராவது சொல்ல முடியுமா? பிரிட்டிஷ் இந்தியா. அப்ப பிரிட்டிஷ் இந்தியா தானே டிக்ளேர் ஹரப்பா இஸ் அ மோஸ்ட் ஏன்சியன்ட் சிவிலைசேஷன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. வை? ஏன் சொல்லணும்? அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க? யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்க? எதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க? ஸோ அதுக்கு முன்னாடி யாரு? ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகம் மிக பழமையான நாகரிகம்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுது, டிக்ளேர் பண்ணுது. வை? ஐவிசி மிகவும் பழமையான நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மிக பழமையான நாகரிகம் என்று சொல்ல காரணம் என்ன? கேள்வி வரும் பின்வருவற்றில். ஏதாவது காரணம் என்ன? யாருக்காவது காரணம் தெரியுதா? ஏன்னா அதுக்கு முன்னாடியே எஜிப்து கண்டுபிடிச்சிட்டாங்க. பிகாஸ் சூப்பரா பெரிய பெரிய என்ன சொல்றது பிரமிட் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஆச்சரியம், பிரமிட் கட்டியிருக்காங்க, அதை சுற்றி மக்கள் வாழ்ந்திருக்காங்க, பிரமிட் எவ்வளோ பெரிய பிரமிட்லாம் கட்டினாங்க, மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அதை காட்டிலும் நம்மளுடைய ஐவிசி இந்தியன் வேலி சிவிலைசேஷன் ரொம்ப பழமையானதுன்னு கூற காரணம் என்ன? ராதா சொல்லுங்க. ஹாய் ராதா. ஆகாஷ் ஹாய். குயிக்கா சொல்லுங்க. தெரியலன்னு சொன்னீங்கன்னா அடுத்தது போயிட்டே இருக்கலாம். சொல்லுங்கப்பா, நோ டைம். குயிக்கா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க. பிரியா விஜி ஹாய். சொல்லுங்க. எஜிப்தோட அந்த என்ன சொல்றது சிவிலைசேஷன், அதாவது நாகரிகத்தை காட்டிலும் நம்மளுடைய நாகரிகம் மிக மிக பழமையான நாகரிகம் என்று கூறப்படுகிறது. ஏன்? சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தெரியலன்னு சொல்லிடு. சிம்பிள் தான். பர்ன் பிரிக். உலகிலேயே முதலாக நான் சொன்னல, they are master of the controlled fire. எதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தின? அதாவது நெருப்பை எப்படி கையாள வேண்டும் என்ற வரைமுறையை நன்கு கற்றறிந்திருந்தனர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும் காலையில. ஆமா தானே? அதுக்கு காரணம் என்ன? எந்த அளவுக்கு ஒரு மண்ணை சுட்டா நமக்கு பர்ன், அதாவது சுட்ட செங்கல் கிடைக்கும், அது எந்த அளவுக்கு சுட்டா வலிமையானதா மாறும், அதுக்கு மேல சுட்டா அந்த செங்கலோட வலிமை குறைஞ்சிரும் இல்ல அழிஞ்சிரும் அப்படிங்கிற அந்த முக்கியமான அறிவு யாருக்கு இருந்தது? ஐவிசி பீப்புள்ஸ், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி மக்களுக்கு இருந்திருக்கு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் இந்த விஷயம். சரி, பிளேசஸ் எந்தெந்த பிளேசஸ் நம்ம பார்த்துருக்கோம்? பாகிஸ்தானுக்கு நிறைய, இப்ப இந்தியாவில் காலிபங்கன், லோத்தல், லாக்கிகர்கி, டோலவீரா இதெல்லாம் சொல்லியாச்சு. 1950க்கு பின் என்னது 40ல் ஆரம் வீலர் அகழ்பாய்வு நடத்துறாரு. கேள்வி கேட்பாங்க, 1940னா ஆரம் வீலர். ராக்கிகர்கி ஹரியானா, சரிங்களா? லோத்தல் குஜராத், டோலவீரா காலிபங்கன், இதெல்லாம் நோட் பண்ணிக்க கூடிய விஷயம். இதை பத்தி நான் முன்னாடியே பார்த்தாச்சு, அதனால அடுத்தது போயிடலாம். இது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், எல்லைகள் பவுண்டரி பத்தி பேசியாச்சு. ஸோ இந்த பேஜும் நமக்கு தேவையில்லை. ஆனா கொஸ்டின் கேட்பாங்க, ஹரப்பா நாகரிகத்தின் மையப்பகுதி எது? ஹரப்பா நகரத்தின் மையப்பகுதி எது? ஹரப்பா நகரத்தின் மையப்பகுதி எது? பாகிஸ்தான். சரிங்களா? இந்த பாகிஸ்தான் இந்தியாவில் மையப்பகுதிகள் பாகிஸ்தான்ல தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டா மையப்பகுதி அப்படிங்கிற விஷயம் எங்க சொல்ல போறாங்க பின்னாடி நாம பார்ப்போம். அண்டர்ஸ்டாண்ட்? சரியா? சரி, அடுத்தது நான் முன்னாடியே சொன்னேன், அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது? சரி, நான் இங்க ஒரு வார்த்தை சொன்னேன் சார், எகிப்துல அப்ப எகிப்துல என்ன சார் யூஸ் பண்ணாங்க? எகிப்துல என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க? எதை யூஸ் பண்ணி கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்காங்கன்னா, சன்ரைடு பிரிக்ஸ், அதாவது சூரியனில் உலர்த்தப்பட்ட களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த
விஷயம். சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் மேட்டர். ஸோ நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கங்க. அர்பன் பிளானிங். அர்பன் பிளானிங்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஆக்சுவலா அர்பன் பிளானிங்னா 2 வகையான பகுதிகள் இருந்திருக்கு. என்ன பகுதிகள்? 2 வகையான பகுதிகள் இருந்திருக்கு. அர்பன் பிளான் நகரம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, நகரம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். சரி, நகரம் அதாவது சின்ன பகுதி ஒரு சைடு, வெஸ்ட் சைடு ரொம்ப பெரிய பகுதி ஒரு சைடு. இந்த இடம் பாத்தீங்கன்னா சற்று உயர்ந்த இடத்துல அமைக்கப்பட்டிருந்தது. ஆங்கிலத்துல எழுதிக்கங்க, அப்ரைஸ்டு பிளாட்ஃபார்ம். இந்த இடத்த என்ன சொல்றாங்கன்னா சிட்டடல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்லயும் சிட்டடல் தான். சிட்டடல். சோ நோட் பண்ணிக்க. சிட்டடல் எப்படி வேணா வைத்துக் கொள்ளலாம். இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா ஆர்கோ பாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிட்டடல்னு சொல்லலாம் அல்லது ஆர்கோபாலிஸ்னு சொல்லலாம். ஒயிட் மேன் பர்த்டேனா என்னன்னு சொல்லல. ஒயிட் மேன் பர்த்டேனா என்ன அர்த்தம்? அந்த பேர் என்ன? அந்த ஹரப்பா நாகரீகத்தை கண்டுபிடிச்ச உடனே அந்த நாளுக்கு, ஏன்னா எதுக்காக அந்த மாதிரி சொன்னாங்கன்னா உலகத்திலேயே மிக பழமையான நாகரீகத்தை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு டிக்ளேர் பண்றதுக்காக அந்த டிக்ளேர் பண்ணது தான் ஒயிட் மேன் பர்த்டே. சரி, இதுல என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா குடிமை பணி மக்கா, அதாவது பில்டிங்ஸ், அது அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங் இருந்துச்சு. இது ஏன் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்கங்கிற விஷயத்தையும் நம்ம பத்தி பேசுவோம். சரிங்களா? ஆனா என்ன ஒரு விஷயம்னா ஈஸ்டை விட பிக்கா இருந்தது. என்னது? பெரிய நகரமா இருந்துச்சு. பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருந்துச்சு சிட்டாடல்ல. எங்க இருந்தது? சிட்டாடல்ல என்ன இருந்தது? பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருந்தது. அதே நம்ம அர்பன் இது அப்ரைசிங் பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டேன். ஐம் ரைட்? கிளியரா? பேசுறது கேக்குதா? கேட்கலன்னா கேட்கலன்னு சொல்லுங்க. நான் பாட்டு கிளாஸ் எடுத்துட்டு கடைசியா ஒண்ணுமே வரலன்னா அப்புறம் அவ்வளவுதான். இந்த மாதிரி இந்த இடம், அதாவது நிறைய பார்ட்டிஷன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும்படி ஸ்ட்ரைட்டா இருந்துச்சு. அந்த ரோட்ல சைட்ஸ்ல என்ன இருந்ததுன்னா ஒன்று ஒன்று வெட்டி கொள்ள மாதிரி இது ரோடு. அடுத்தது என்ன சார் இதுக்கு இருந்துச்சு? ரொம்ப பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ட்ரைனேஜ் சிஸ்டம். கிரீன்ல போடுறது ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பக்காவா அந்த மெயின் ரோட் பக்கத்துல அமைக்கப்பட்டு இருந்துச்சு. இது நான் சும்மா ஜஸ்ட் ஒரு சைடு மட்டும் போடுறேன். இந்த மாதிரி பெரிய இது மாதிரி நிறைய ஸ்ட்ரீட்டு, நிறைய இந்த விஷயமெல்லாம் இருந்தது. ஸோ அதனால நீங்க அந்த மாதிரி அதை எடுத்துக்கணும். சரியா? அண்டர்ஸ்டாண்ட்? இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தை பத்தி பேசுவோம். இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருந்தது அப்படின்னா அதை இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தை, அதாவது கழிவுநீர் எதை கொண்டு மூடியிருந்தாங்க அப்படின்னா பேர்ன்டு, அதாவது சுட்ட செங்கல்களால், பேர்ன்டு பிரிக்ஸ். நான் நோட்ஸ் தருவேன், நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டோனும் பயன்படுத்தி இருந்தாங்க மூடுறதுக்கு. சரியா? இந்த விஷயத்த தெளிவா இருந்துக்குங்க. சரி, அடுத்தது இந்த விஷயத்துல அதே இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கழிவு நீர்ல கீழே இப்படி சாலிட் ஸ்டேட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தியிருந்தாங்க. அப்படின்னா தமிழ்ல திடப்பொருள் மேலாண்மை, திடக்கழிவு மேலாண்மை. அப்படின்னா என்னன்னா இந்த அங்கங்க பாத்தீங்கன்னா சில குழிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இந்த குழிகள் பார்த்தீங்கன்னா எதால செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா அந்த குழிகள் பார்த்தீங்கன்னா எதுல இருந்துச்சு அப்படின்னா அந்த குழிகள் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஸ்டோன் பேரு ஜிப்சம் பயன்படுத்தப்பட்டிருந்தது. ஜிப்சம்னா என்ன அர்த்தம்? ஜிப்சம் பயன்படுத்தப்பட்டிருந்தது. இந்த குழிகள்ல தண்ணி பாயும் பொழுது தேவையில்லாத அந்த இருக்குள்ள திடப்பொருள் எல்லாம் இங்க ஸ்டோர் ஆயிடும். அப்புறமா அதை எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வெளியே போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்பதான் ஆச்சரியமா இருந்தது. ஸோ திடப்பொருள் மேலாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம்
அங்க சரியா பயன்படுத்தப்பட்டு இருந்துச்சு. என்னது ஜிப்சம் வந்து ஜிப்சத்தால் ஆக்கப்பட்டது. அப்ப கேட்கலாம், இந்த பேர்ன்டு பிக்ஸ் அது இல்லாமல் ஜிப்சத்தால் செய்யப்படாத குழிகள் வந்து ஜிப்சத்தால் ஜிப்சம் அதை அந்த உப்புக்களை பயன்படுத்தி அந்த கற்களை பயன்படுத்தி அந்த இடத்துல என்ன செஞ்சுருந்தாங்க, ஹோல்ஸ் போட்டு அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. ஏன்னா மண்ணோட விட்டால் மண்ணோட சேர்ந்து உறிஞ்சிரும். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. திடப்பொருள் மேலாண்மைக்கு எடுத்துக்காட்டு இந்த என்னது உங்களுக்கு இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தோட இந்த குழிகள். ஓகேங்களா? அடுத்தது இது முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா இது வந்து லோயர் டவுன் சொல்லணும், அதை விட்டுட்டேன் பாருங்க. இது வந்து லோயர் டவுனு, இது ஹையர் டவுன், அப்பரைசிங் டவுன் சொல்றோம். சரி, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வீடு இருந்துச்சு. அதாவது 1 மாடி 2 மாடி 3 மாடிகள் வரைக்குமே வீடுகள் இருந்தது. இந்த வீடுகள் பார்த்தீங்கன்னா பாண்டு பிக்ஸ்னா என்ன அர்த்தம்? சுட்ட செங்கல்களால் கட்டப்பட்டிருந்தது. சுட்ட செங்கல்களால் கட்டப்பட்டிருந்தது. ஆக்சுவலா இதோட வாசல் இருக்கு இல்லைங்களா, இது மெயின் ரோடு இருக்குல்ல, மெயின் ரோடுக்கு ஆப்போசிட்ல தான் வாசல் இருந்திருக்கு. அது இல்லாம இந்த வாசல் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருந்தது. அடுத்தது ஒவ்வொரு வீட்டிலையுமே பாத்தீங்கன்னா கிச்சன் இருந்திருக்கு, வாஷ்ரூம் இருந்திருக்கு, பாத்ரூம், சரிங்களா, ஹால், பெட்ரூம் எல்லாமே ஒரு சேர இருந்திருக்கு, ஒவ்வொரு வீட்லையுமே இருந்திருக்கு. ஆனா வந்து அதனுடைய வாசல் பாத்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடா உங்களுக்கு அமைக்கப்பட்டு இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, இப்போதான் யோசிக்கிறாங்க, என்னடா இது ஆப்போசிட் சைடு. அடுத்தது வாஷ்ரூம்ல இருந்து கழிவு நீரை வந்து வெளியேற்றுறதுக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னா, எல்லாத்தையும் ஒரே இதில் இணைப்பில் இணைச்சி அதை கொண்டு போய் என்ன செஞ்சிருக்காங்க, அதை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கழிவு நீரை வந்து என்ன செஞ்சிட்டாங்க, ஒவ்வொரு வீட்டிலேருந்து வெளியே வரதை மெயினாக ஒரு கழிவுநீர் தொட்டியாக போட்டு ஒரு கழிவுநீர்